பேராசே. ரம்யா, இங்கே திரும்பி பாரடி. இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி கோவமாக இருக்கிறாய்? தனக்கு புறமுதுகு காட்டி படுத்து கொண்டிருந்த ரம்யாவின் தோளில் கையை வைத்து அவளை தன் பக்க திருப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தான் ரவீன். ஆனால் அவளோ ஏதோ ஒரு கோபத்தில் அவனை திரும்பி பார்க்காமல் அவனுடைய கையை தட்டிவிட்டு கொண்டிருந்தாள். பல தடவை அவளை இழுத்து பார்த்தும் தன் கையை அவள் தட்டிவிட்டு கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் ஓய்ந்து போயிருந்தான் நவீன். வெகு நேரமாயும் அவனிடமிருந்து எந்தவித சத்தமும் வராததால் திரும்பி பார்த்தாள் ரம்யா. அவள் அவ்வாறு பார்த்தபோது நவீனோ தூங்கி கொண்டிருந்தான். அட பாவி மனுஷா, நான் ஏதாவது சண்டை பிடித்தால் நீ சமாளிப்பாய். அப்போ என் காரியத்தை சாதித்து கொள்ளலாம் என்று நினைச்சா நீ நித்திரையா கொள்கிறாய். இரு, விடமாட்டேன் உன்னை. கோபத்துடன் அவனை தட்டி எழுப்பினாள் ரம்யா. ஆனால் அவனோ எழுந்திருக்கவில்லை. அவ்வளோ நேரம் நான் உன்னை இழுத்தும் நீ வரல, இப்போ நான் எழும்பணுமா? நிதிரை போல் நடித்து கொண்டிருந்த நவீன் மனம் இவ்வாறு சொல்லி கொண்டது. பல தடவை தட்டி பார்த்தும் அவன் எழும்பாததால் அவன் நடிக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ரம்யா, இனி உன்னை கண் திறக்க வைக்கிறேன் என்று பாட்டிலில் இருந்த தண்ணீர் எடுத்து முகத்தில் தெளித்தாள். அவள் அவ்வாறு செய்தவுடன் உடனே நவீன் எழுந்தான். என்ன விஷயம் என்று புன்னகையோடு கேட்டான். என்னங்க? அக்காவின் மகளுக்கு ஃபங்க்ஷன் வருது. வருதுதான். அதுக்கு என்ன? எனக்கு நல்ல சாரி ஒன்றும் இல்லை. சரி வாங்கு. சாரி வாங்கினா போதுமா? பிறகு என்ன வேணும்? நகையும் வேணுங்க. அடி பாவி, நகை விற்கிற விலைக்கு நகை கேட்குதோ? உடனே ரம்யா, உங்கள் தங்கச்சிக்கு மாத்திரம் எவ்வளோ நகை சீதனமாக கொடுத்தீங்க, ஆனால் எனக்கு என்ன செஞ்சு தந்தீங்க? நினச்சேன் கடைசியில் இங்கே தான் வந்து நிற்பாய். அது உன்கிட்ட கேட்டு தானே செஞ்சேன். அப்போ விருப்பம் இல்லாமல் தான் சம்மதம் சொன்னியா? நீங்கள் முடிவெடுத்து வந்துட்டு தானே என்கிட்ட கேட்டீங்க. அதுக்கு பிறகு நான் தடை சொன்னால் உங்களுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்திருக்கும். அவளுக்கு அவ்வளவு கொடுத்தது அதிகம்தான். நமக்கும் பொம்பளை பிள்ளைங்க 2 இருக்குது, அதையும் யோசிக்கணும். எல்லாம் உங்கள் இஷ்டப்படி தானே செஞ்சீங்க. நான் வச்சுருக்கிற நகையெல்லாம் பழைய மாடல். இப்போல்லாம் ஃபங்க்ஷன் போனால் எல்லோரும் டர்க்கி மாடல், ரோஸ் கோல்டு மாடலில் நகை போட்டிருக்காங்க. ஏன் நீ உனக்கும் எல்லா நகையும் செஞ்சு தானே தந்திருக்கிறேன். அப்புறம் என்ன? அது அப்போ செஞ்ச நகை இப்போ புது டிசைனில் வந்திருக்கு. உங்கள் தங்கச்சி புது நகையோடு வரா, நான் மட்டும் பழைய நகையோட போகிறது. என் ஃப்ரெண்ட்ஸு கூட புதுசாக தான் வச்சுருக்குறாங்க. ரம்யா, கொஞ்ச நாள் பொறு. தங்கச்சிக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்த கடனே இன்னும் கட்டி முடிக்கலை. அந்த கடனை முடிச்சுட்டு பிறகு வாங்கி தருகிறேன். கொஞ்சம் பொறுமையாயிரு. அப்போ நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலை, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. ஐயோ, என் நிலைமையை விளங்கி கொள்ளாமல் பேசுகிற. எல்லாம் உனக்கு தெரிஞ்சும் ஏன் இப்படி என்னை தொந்தரவு செய்கிற? நவீன் கோபம் அதிகரிக்க தொடங்கிய போது கோபத்துடன் மறுபக்கம் திரும்பி படுத்து கொண்டாள் ரம்யா. கண்களிலிருந்து வழிய தொடங்கிய இந்த கண்ணீரை துடைக்க மனமின்றி தனது நிலையை எண்ணி அழுது கொண்டிருந்தாள் ரம்யா. அவள் அழுது கொண்டிருக்கா என்பதை உணர்ந்த நவீனும் இப்போது அவளை சமாதானப்படுத்துவது சரியாக இருக்காது என்று எண்ணிக்கொண்டு தூங்க போனான். மறுநாள் நவீன் வேலைக்கு சென்றிருந்தான். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு சமையலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள் ரம்யா. அப்போது யாரோ கூப்பிடுவதை உணர்ந்த வெளியில் வந்த ரம்யா யாரென பார்த்தா வாசக்கதவில் யாரோ ஒருவர் நின்று இருந்தார். புதிதாக ஒருவரை கண்டவுடன் யாராக இருக்கும் என்று எண்ணியவாறு வாசல் வரை வந்தவள் கதவை திறக்காமலே, யார் நீங்கள் என்றார். ஓ, உன் வீட்டுக்காரர் சொல்லலையா? காசு வாங்கும்போது முகம் நல்லா தெரியும், பிறகு கண்ணுக்கு தெரியாதுதான். அவனை வர சொல்லு, அவர் வேலைக்கு போயிட்டார், ஈவினிங் தான் வருவார். நீங்கள் அப்புறம் வாங்க. இதுதான் எனக்கு வேலையா? காசை கொடுத்துட்டு அலையிறது தான் என் வேலையா? உன் கணவனுக்கு தான் சூடு சொரணை இல்லைடா, உனக்கு இல்லையா? எனக்கு நாளைக்குள்ளே காசு வராதே நடக்கிறதே வேற. உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வை. இன்னும் என்னென்ன கேவலமான வார்த்தைகள் சொல்ல வேண்டுமோ அவ்வளோ வார்த்தைகளையும் பெண் என்பதால் கொட்டி விட்டு போயிருந்தார் அவர். பொசுக்கென்று எட்டி பார்த்த கண்ணீரை துடைக்க மனமின்றி உடனடியாகவே அடுப்பில் வைத்த கறியை இறக்கி வைத்துவிட்டு அடகு கடையை நோக்கி ஓடினாள் ரம்யா. தன்னிடம் இருந்த நகைகளையும் பிள்ளைகளின் நகைகளையும் அடகு வைத்து அதில் அவர் குறிப்பிட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் ரம்யா. மாலையில் வீடு வந்த நவீன் குளித்துவிட்டு இருக்கையில் அமர்ந்து கொண்டான். அப்போது அவனுக்கு தேநீர் கொண்டு வந்தாள் ரம்யா.
பலகாரம் ஒன்றுடன் வந்த தேநீர் தட்டில் பணத்தையும் வைத்தபடி வந்தாள் ரம்யா. கணவனின் கையில் மின்னிய தங்கச் சங்கிலியை பார்த்தாள். இந்தா ரம்யா, நீ கேட்டது, இது உனக்கு தான், எடுத்துக்கொள். நவீன் அவ்வாறு சொல்லியபோது தேநீர் தட்டை மேஜையில் வைத்த ரம்யா பணக்கட்டை எடுத்து நவீனிடம் நீட்டினாள். இந்தாங்க, முதல்ல இதை கொண்டு போய் கடனை கட்டுங்க. எனக்கு நகையெல்லாம் வேண்டாங்க, முதல்ல கடன் இல்லாமல் இருந்தாவே போதுங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ என்பதற்காக நாம் ஏன் கடன்காரங்களாக இருக்கணும்? முதல்ல இந்த காசை கொடுத்துட்டு வாங்க. எனக்கு இமிக்ரேஷன் நகை போதும். முதல்ல நிம்மதியாக இருந்தால் போதும். சாரிங்க உங்களை கஷ்டப்படுத்தியதுக்கு. இனி உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேங்க. நீங்கள் யாரிடமோ கடன்பட்டு வாங்கி வந்த இந்த நகையை திருப்பி கொடுத்துருங்க. எனக்கு இது வேண்டாம். தனது மனைவியின் மனமாற்ற குறித்து ஆச்சரியமடைந்த நவீன் அவள் தனது நகைகளை அழகு வைத்திருப்பதை உணர்ந்து கவலையுடன் அவள் தந்த பணத்துடன் வெளியே புறப்பட்டான். வீட்டில் உள்ளவர்களை அவமானப்படுத்தும் அளவுக்கு கடன் வாங்காத. கஞ்சி குடித்தாலும் கடன் மட்டும் வாங்கிடாத. இருக்கும் பொருள் இப்போதைக்கு போதும் என்று எண்ணிக்கொள். உழைத்து ஒரு பொருளை பெறும் வரையில் உன் ஆசைகளை அடக்கிக்கொள். பிறல் போல் நானும் வாழணும் என்று எண்ணம் இருந்தால் உன் உழைப்பின் அளவை உயர்த்திக்கொள். அப்போது யாவும் உன் வசமாகும்.